சங்கிலி பிரச்சனை முடிஞ்சதுடா. ஆமாண்டா ஃப்ரீயா இருக்கடா. டைரக்டர் ரொம்ப நல்லா இருக்கு. கண்டிப்பா மச்சான். என்ன மச்சான் கூட்டமா இருக்கு? பக்கத்து வீட்டு கிழவி மண்டையை போட்டுட்டா. என்ன மச்சான் அவங்க கூட்டு எதிராக கூட்டமா இருக்கு? எனக்கு தெரியலடா. என்ன தென்னவட்டா வராங்க பத்தியா? என்ன மச்சான்? டேய் எங்கடா பொண்ணு? என்ன பண்ணுங்க? எங்கடா வச்சு? டேய் டேய் போடாது. இது ஒரு வேலையா போச்சு. அடடா டேய் சொல்றா. சொல்றா எங்கடா அவள சொல்ற? டேய் சொல்றா. நிறுத்து அடிக்காதப்பா விடுப்பா. ஏய் விடுப்பா. ஏய் நிறுத்துப்பா. எவ்வளவு தைரியம் இருந்தா இப்படி பண்ணுவ? எங்கடா பொண்ணு? எங்க ஒளிச்சு வச்சிருக்க? எனக்கு தெரியாதுங்க. ஒண்ணும் தெரியாத மாதிரி நடிக்க வேண்டாம் செய்றேன். ஏய் இந்த பொண்ணு பத்தி பேசுற எனக்கு சத்தியமா தெரியாதுப்பா. சொல்லுங்கடா. ஐயோ பா பா அடிக்காதீங்க. பா ஊர் திருக்கி வச்சிட்டேன். பா ஏய் படிச்சு படிச்சு சொன்னேன். என்னைக்காவது ஒரு நாள் பிரச்சனை எடுத்துட்டு வருவான். சொன்னடா காட்டியா? ஊர் முன்னாடி அடிக்காதே நிறுத்து. நீ நல்லா இருக்கேன்னு சொல்லி தானடா கோயிலா உன் சட்டை எடுத்துட்டு போய் சுத்துனே. இப்படி அசிங்கப்பட்டு வந்து நிக்கிறியடா. ஐயோ நான் சேர்த்து வச்சு சொத்தை அடிச்சாலும் நான் சமாளிச்சுக்கோண்டா. நம்ம குடும்ப கௌரவத்தை அடிச்சுட்டு வச்சிருக்கிறியா? அப்பமே பஞ்சாயத்துல அப்புறம் வச்சுக்கலாம். முத பொண்ணு என்னன்னு கேளியா? தம்பி இங்க வா. 25 வருஷமா இருந்த தண்ணி பிரச்சனை முடிஞ்சதுன்னு நினைச்சமையா? எங்கேயா வச்சிருக்க அந்த பொண்ணை? அப்படின்னு நான் தப்பு பண்ணிட்டேன். அம்மா எனக்கு என்ன நடக்குதுன்னு தெரியும். எல்லாத்தையும் பண்ணிட்டு எப்படி சமாளிக்கலாம் பாத்தியா? ஏய் இவர் யார் தெரியுமா? விருமாண்டிடா. வீரபாண்டி தேர தெரியாதவனா இருப்பான். விருமாண்டி பேர தெரியாதவன் இருக்க மாட்டான். ஊருக்குள்ள 1000 தலைக்கட்டு இருந்தாலும் அவர் தலைக்கட்டு தான் பெரிய தலைக்கட்டு. போடா. இன்னும் ஒரு வாரத்துல என் பொண்ணு கல்யாணம். சார் உங்க பொண்ணு யாருன்னு எனக்கு தெரியாது சார். டேய் இந்த கிராமத்தை காதல் குயில்கள் எங்கோ ஒரு தேசத்தில் சந்தோஷமாக பறந்து கொண்டிருக்கிறது. இப்படி பண்ணிட்டானேடா. டேய் அண்ணே ஃப்ளோ பண்ணிட்டு அண்ணே, இருங்க, ஒண்ணும் தெரியாம இருங்க, நடி. இருங்க. கொடுத்தேனா செத்தே போயிடுவ ராஸ்கல். உன்னை போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணி லாக்கப்ல கொல்ல முடியும். என் பொண்ணு பிரச்சனைங்கிறதுனால தான் இவ்வளவு பொறுமையா இருக்கேன். நீ என்ன பண்ணுவியோ எது பண்ணுவியோ எனக்கு தெரியாது. என் பொண்ணு இங்க வந்தாகணும். பொண்ணு வரல. டேய் ஒத்தா பொண்ணு மட்டும் வந்து சேரல. டேய் உங்க அப்பா உங்க ஆத்தா உன் தங்கச்சிக்கு நீ கொல்லிக்க மாட்ட. உயிரோட நானே எரிச்சிடும்டா. நீ என்னையா எரிக்கிறது? நானே இவள பேர் கேட்டு நீ வாயே திறக்க மாட்டியடா. உன் மனசுல கல்லடா. அந்த பொண்ணை கொடிட்டு வராம என் வீட்டுக்குள்ளே நுழைய கூடாது. என் மூஞ்சிலே முழிக்க கூடாது. போடா. என் மூஞ்சிலே முழிக்க கூடாது. போடா. ஊருக்கார பையெல்லாம் அசிங்கப்படுத்துறாங்கடா. 4 பேர் நம்ம தானே அடிச்சிருக்கோம். ஆனால் நம்மளும் அவனும் அடிச்சிட்டாங்கடா. சங்கிலி எனக்கு எங்கேயாவது போயிருக்கலாம். ஏதாவது ஹெல்ப் பண்ணியிருப்பார். ஹலோ அண்ணே. தம்பி அல்வா கடை. அண்ணே உங்க 100 ஆயுஸ்ண்ணே. இப்போ தானே உங்களை பற்றி பேசிட்டு இருந்தோம். ஆனா உனக்கு ஆயுஸ் முடிஞ்சிருச்சுடா. அண்ணே களி யாரை ஏமாத்த பாக்குறீங்க? அண்ணே உங்களுக்கு தெரியாதுண்ணே. உன் அல்வா கடையை தூக்கியாச்சுடா. அப்படிலாம் பண்ணாதீங்கண்ணே. எனக்கு கடை அல்வா கொடுக்குற? அண்ணா அந்த கடை நம்பி தானே இருக்கேன். ஐயோ அண்ணா அண்ணா ஃபேமிலி பற்றிலாம் பேசாதீங்கண்ணே. என்னடா ஃபேமிலி? நாரப்பே ஃபேமிலி. டேய் டேய் மச்சான் டேய் விட்டுறா டேய். இதானடா டேய் சொல்றத கேளுடா. மச்சான் கோவப்படாதடா டேய். போனை கட் பண்றா டேய். ஏன்டா இப்படி பண்ற? விட்டுறா மச்சான். நமக்கு மட்டும் தான் ஃபேமிலி இருக்கு. அவனுக்கு ஃபேமிலி இல்லையா? ஏற்கனவே நம்ம பெரிய பிரச்சனை நான் கேட்ட கேள்வி அவன் தூக்கு மாட்டி தொங்கி இருப்பான். உன்னை ஏமாத்துறேன்னு ஈத்து வச்சு அறுத்துலாடா. எங்க இருந்தாலும் போய் வெட்டிடா அவனை. ஆசைக்கு ஆசைப்பட்டு அந்த ஆள் பேச்சை கேட்டது ரொம்ப தப்பா போச்சுடா. ச்சே எல்லாம் அந்த டைரக்டர்னால தான். போனை போடுறா அவனுக்கு முதல்ல. இல்லை மச்சான் நிறைய வாட்டி ஃபோன் பண்ணேன். சுவிட்ச் ஆஃப் தான் வருது. இப்போவும் சுவிட்ச் ஆஃபில் தானே இருக்கு. அந்த ஆள் இடம் ஒரு கார்டு கொடுத்தாண்டா. அதில் அட்ரஸ் இந்த சிவன் பார்க்குன்னு இருந்துடா. அங்கே போனால் கண்டுபிடிச்சிடலாம்ல? அவ்வளோ பெரிய சென்னையில் நம்ம எப்படா தேடி கண்டுபிடிக்க போகிறோம்? கண்டுபிடிக்கிற மச்சான்.
கண்டுபிடிச்சிட்டு அவன் சங்க அவன் வாயால கடிச்சு துப்புறான்டா. பீகுல் பீகுல் பீகுல். டே கன்னிச்சாமி, கண்ணுக்குட்டின்னு ஒரு பன்னிக்குட்டியை கொஞ்சிருக்கேடா பரதேசி பேல. அறிவுக்கும் உனக்கு 55,000 கிலோமீட்டரடா. பீகுல் பீகுல் பீகுல். குத்துல செத்து போயிருவ ராஸ்கல். பீகுல் பீகுல் பீகுல். அறிவு கட்டவனே, 50 வயசு வரைக்கும் ஜெயிக்கிறதுக்கு துப்புல செத்து போக வேண்டியதுடா. பீகுல் பீகுல் பீகுல். செருப்பு புஞ்சு ராஸ்கல். பீகுல் 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 பீகுல். இங்க பார், அவசரப்பட்ட செங்கக்கல் அடித்தளத்துக்கு தான் போகும். காத்திருந்த செங்கக்கல் தாண்டா கடைசியில் கோபுரத்தின் உச்சிக்கு போகும். நீ காத்திருந்த ஜெயிக்க பிறந்தவன்டா கன்னிச்சாமி. வெற்றி தேவதை ஒரு நாள் உன் மடியில படுத்து உதட்ட கடிப்பா. பீகூல் பீகூல். ஏன்டா கன்னிச்சாமி சைலண்ட் ஆயிட்ட? என்னாச்சு? வாட் ஹேப்பன்? என்ன இது பேட் வைப்ரேஷன்? நான் நல்லா இருக்கீங்களா தம்பிங்களா? ஏயா மெட்ராஸுக்கு வந்தால் க்ரீன் பார்க்கில் தான் தங்கணும்னு சொன்னேன். இங்கே சிவன் பார்க்கில் இன்னும் புழையப்பட்டு இருக்க. இது கிரீன் பார்க் தானே தம்பி? இது கிரீன் பார்க்கா தம்பி சுற்றி வர பச்சை பச்சைன்னு மரம் இருக்குது. கிரீன் பார்க் தானே தம்பிங்களா? என் மேலே உங்களுக்கு லைட்டாக கோபம்னு நினைக்கிறேன். நீங்கள் கண்டினியூவாக பார்க்குற பார்த்து டைட்டாக கை வச்சிருக்கீங்க போல இருக்கு. ஒரு மணி நேரம் அடிக்கிறேன், அழுதே மாட்டான்டா தலை. காலம் கொடுத்த அடியே எனக்கு கழுத்து வரைக்கும் கொப்பளிச்சுக்கிட்டு நிற்குதுடா. நீங்க அடிச்ச அடிக்கலாம் என் செருப்புக்கு சம. நடந்ததை சொல்றேன் கேளுங்க. உங்க ஊர்ல ஷூட்டிங் முடிச்சுட்டு நானும் அந்த கேமராமேன் பயலும் பிரைவேட் பஸ்ஸில் மெட்ராஸுக்கு போயிட்டு இருந்தோம்மா. அர்த்த ராத்திரியில் அண்ணனுக்கு பசிச்சிச்சு. ஏதாவது வாங்கிட்டு வாடான்னு அனுப்பி வச்சேன். இறங்கி போனோம், வாங்கிட்டு வந்தான். குடிச்சேன், குப்பரப்படுத்த முழிச்சே விடிஞ்சு போச்சு. பார்க்குறேன் அந்த பயலையும் காணும். அது வரைக்கும் நான் கஷ்டப்பட்டு எடுத்த கேமரா போட்டியும் காணும்டா. போனேன்னா யூடியூப்ல போட்டான். அதை பத்தி கூட எனக்கு கவலை இல்லடா. என் கற்பனையில் உருவான அந்த படத்துக்கு கதை, திரைக்கதை, வசனம், இயக்கம்னு அவன் பேரை போட்டுக்கிட்டா என் பேரை போட்டு நீ பண்ண வேலைக்கு ஊர் பக்கம் பண்றது எங்க பேர் கிட்ட போய் கிடக்குது. பேர் பண்ணாத குறையா இருக்கு. இங்க பாருங்க, அவனை நல்லவன் நினைச்சு என் பக்கத்துல வச்சிருந்தேன். அவன் ஒரு காரியத்தை பண்ணிட்டு போயிட்டான். உங்க 2 பேருக்கு என்னால தெரிஞ்சோ தெரியாமல ஒரு தப்பு நடந்து போச்சு. கொத்தி கொதறிட்டீங்க. கணக்கு நேர் பண்ணிட்டேன். யாரை விடுங்க. சார். ஏய் பிகுல் சார், அதெல்லாம் எனக்கு தெரியாது. அந்த பொண்ணை கண்டுபிடிக்கிறதுக்கு நீ தான் ஒரு வழி பண்ணணும், இல்லைன்னா உனக்கு கொன்றுவோம். நான் அந்த பொண்ணை கண்டுபிடிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். ஆனால் அதுக்கு முன்னால் ஒரு கண்டிஷன். அது வரைக்கும் என் மேலே கை வைக்க மாட்டேன்னு கையில் சத்தியம் பண்ணுங்க. சத்தியம் வேண்டாம். அண்ணன் தம்பிகளை எதுக்கு ஃபார்மாலிட்டிஸ்? வாங்க தம்பிகளா போகலாம். ஒரு பொண்ணு தன் மனசை ஒருநிலைப்படுத்தி இது வரைக்கும் தன்னை பெத்து வளர்த்த அம்மா அப்பா விட்டு ஓடுறாள்னா எங்க ஓடி இருப்பா? கோயிலுக்கு போயிருப்பாளோ? முட்டு முட்டு. என்னடா அடிக்கிறாரு? ஆமா, ஐடியா ஒன்றும் கேட்டல. ஏய், கோயிலுக்கு போயிருந்தா அங்க இருக்கிற ஐயர் அவங்க அம்மா அப்பாவுக்கு போன் பண்ணி சொல்லிருக்க மாட்டானா? அப்ப சர்ச்சுக்கு போயிருப்பலா? கிட்டி பயல. அப்ப ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் போயிருப்பா சார். புது மூஞ்சி பயல. ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் போயிருந்தா ஈவினிங் பேப்பர்ல இழிச்சிட்டு வந்துருக்கா.